ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் கேவின் ப்ரொடக்ஷனில் உருவாகியுள்ள படம் திறநாயகன். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த படத்தோட அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானுமே அப்படியே ஒரு 4-5 நாளாக வீடியோவே போடலை. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக இதனால் ரீசெண்டான லேட்டஸ்ட் அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னே நேற்று எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் யாருக்கு ஓட் போட்டீங்க அப்படின்ற மாரி நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பல வீடியோவில் நம்ம தெரிவிச்சிட்டோம். இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக இருந்தது. கோர்ட்லாம் போனாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால கோர்ட்டுக்கு போனாங்க, திரும்பி சென்சார்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் படம் லீக் ஆகிடுச்சு. அப்புறம் பல பிரச்சனைகள் இந்த படத்துக்கு கடைசியாக லீக் ஆகி இந்த படத்தோட சென்சார் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 24, அதாவது இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கணும் அப்படின்ற மாரி வந்த தகவல். அப்படி இல்லைனா ஏப்ரல் 30 அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகுறதுனால ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு தாட்டுமே இருக்குது. ஏன்னா இந்த படத்தை சில பேர் மறந்துட்டாங்க. ஏன்னா இந்த படம் எலெக்ஷன் டைமு. அதனால் இந்த எலெக்ஷன் வேலையில் இந்த படத்தை மறந்துட்டாங்க. இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த படத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, கேட்டுகிட்டே அந்த அப்டேட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த படத்தை லீக் பண்ணவங்களை பொறுத்து ஒரு கேஸ் தனியாக ஓடிட்டு இருக்குது. அதில் ஒரு 9 பேருக்கு மேலே கைதுமே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? மே 4 ரிசல்ட்டு. பாசிட்டிவான நியூஸ், அதாவது விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவான நியூஸ். அது உங்களுக்கு என்னன்னே தெரியும். அதை கமெண்ட்டில் நீங்கள் வேணால் சொல்லுங்கள். அந்த நியூஸ் அப்படி வந்துச்சுனாக்கா மே 5 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாலாம் இருக்காங்களாம். அப்படி மட்டும் நினச்சின்னா வேறு லெவல் சம்பவம் இருக்கும். டைட்டில் கார்ட்லேயே சம்பவம் நடக்கும். கண்டிப்பாக இந்த படமே தமிழ்நாட்டில் 200 300 கோடி சம்பளமே கிடைக்கும். நேற்று எடுத்த முடிவால் இந்த படத்துக்குமே ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த படத்தோட சென்சார் பொறுத்தளவுக்கு 1 or 2 டேஸில் வந்துடும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 or 2 டேஸில் வந்தாலும் மே 4க்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் நல்ல ஒரு சம்பவம் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.